ஓகே. நாம ஆஹ், மத்தேயு எழுதின சுவிசேஷ நூலை பார்த்துட்டு இருக்கோம். கடந்த வாரம் வரையிலும் நம்ம 12வது அதிகாரத்தை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், முடிச்சிருக்கோம். ஸோ இந்த நாள்ல நம்ம என்ன பண்ணலாம், ஆஹ், அடுத்த சாப்டர் 13வது அதிகாரம். நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப மிகவும் பரிச்சயமான ஒரு அதிகாரம். ஓகேவா? அந்த அதிகாரத்துல 1 இருந்து 23 வசனங்கள் இயேசு கிறிஸ்து ஒரு விதைக்கிறவனை பற்றிய ஒரு உவமையை சொல்றாங்க. அதே மாதிரி இந்த அதிகாரத்துல தொடங்கி இயேசு கிறிஸ்து அநேக உவமைகளினாலே அவர்களோடு கூட பேசுகிறார். சோ முதலாவது நம்ம என்ன பண்ணுவோம், நாம வேத பகுதியை நம்ம வாசிக்கலாம். சோ 23 வசனங்கள் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம், ஆஹ் எத்தனை பேர் இருக்கோம், சொல்லி வாசிக்கத்தக்கவர்கள் 1 2 3 பேர் இருக்கோம். ஓகே. ஸோ சிஸ்டர் சுபா 1வது வசனத்துல இருந்து 8வது வசனம் வரையிலும் வாசிப்பாங்க. சிஸ்டர் ஜான்சி 9வது வசனத்துல இருந்து 18வது வசனம் வரையிலும், அதுக்கப்புறம் சகோதரி பிரபா என்னோட வீட்டம்மா வைஃப் 19ல இருந்து 23வது வசனம் வரையிலும் நம்ம வாசிக்கலாம். மற்றவங்க நீங்க உங்க வேதத்தை பிரிச்சு வச்சுங்க. அவங்க வாசிக்கிற வசன பகுதியில கொஞ்சம் கேர்ஃபுல்லா நம்ம என்ன பண்ணுவோம், ஃபாலோ பண்ணுவோம். ஓகேவா? ஓகே. சிஸ்டர் சுபா 1ல இருந்து 8 வசனங்கள் நீங்க வாசிக்க. கேக்குதாண்ணா? கேக்குது சுபா. நீங்க ஏதாவது வண்டியில ஏதாவது போறீங்களா இல்ல வீட்டுல தான் இருக்கீங்களா? இல்ல, ஓகே, நான் படிக்கிறேன். இயேசு ஓகே. அன்றைய தினமே வீட்டிலிருந்து புறப்பட்டு போய் கடலோரத்திலே உட்கார்ந்தார். திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தபடியால் அவர் படவில் ஏறி உட்கார்ந்தார். ஜனங்கள் எல்லாரும் கரையிலே நின்றார்கள். அவர் அநேக விசேஷங்களை உவமைகளாக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள். விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்தது. பறவைகள் அதை பட்சித்து போட்டது. சில விதை அதிக மண் இல்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. மண் ஆழமாய் இராததினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேர் இல்லாமையால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. சிஸ்டர் ஜான்சி வாசிக்கிறீங்களா? 9ல இருந்து. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்றார். அப்பொழுது சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, ஏன் அவர்களோடே ஊமைகளாக பேசுகிறீர் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான். இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடியினால் நான் ஊமைகளாக அவர்களோடே பேசுகிறேன். ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் அவர்களிடத்தில் நிறைவேறுகிறது. அதாவது, காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் அறியாதிருப்பீர்கள். இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனந்திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொழுத்திருக்கிறது. காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பதே. உங்கள் கண்கள் காண்கிறதினாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதினாலும் அவைகள் பாக்கியமுள்ளவைகள். அநேக தீர்க்கதரிசிகளும் நீதிமான்களும் நீங்கள் காண்கிறவைகளை காணவும் நீங்கள் கேட்கிறவைகளை கேட்கவும் விரும்பியும்
காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் விதைக்கிறவனை பற்றிய உவமையை கேளுங்கள். ஒருவன் ஒருவன் ராஜ்யத்தின் வாசிங்க வாசிங்க அப்புறம் பிரபா வாசிங்க. ஒருவன் பிரபா ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் கேக்குதா நல்லாவே கேக்குது. ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்ளுகிறான். அவனே வழியருகே விதைக்கப்பட்டவன். கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோட ஏற்றுக்கொள்ளுகிறான். ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடறல் அடைவான். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாயிருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதினால் அவனும் பலனற்று போவான். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். ஜெபிக்கலாம். கிருபையுள்ள நல்ல பிதாவே, இந்த மாலை வேளைக்கு நாங்கள் நம்ம நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரீர் இந்த மாலை வேளையில இந்த வேத பகுதியின் ஆண்டவரை 11வது வசனம் சொல்லுகிறது, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது. ஆண்டவரை அநேகம் 16வது வசனம் சொல்லுகிறது, உங்கள் கண்கள் காண்கிறதுனாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதுனாலும் அவைகள் பாக்கியம் உள்ளவைகள். ஆண்டவரா, இந்த நல்ல வேளையில வேதாகமத்தை சரியான விதத்துல புரிந்து கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுபிக்கிறோம் நல்ல பிதாவே. இந்த வேத பகுதியில ஒரு மிகப்பெரிய ஒரு உவமை சொல்லப்படுகிறது. நீங்க இந்த வேதத்துல இருந்து நீங்க தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா மத்தேயு இயேசு கிறிஸ்து பேசின அநேக உவமைகளை கொண்டு வருகிறார். அதே மாதிரி 3 சுவிசேஷ நூல்கள்லையும் நம்ம திரும்ப திரும்ப அந்த இயேசு கிறிஸ்து உவமைகள் வழியாக பேசுகிறத நம்ம பார்க்க முடியும். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ ஷீஷர்களுடைய ஒரு கேள்வி இருக்குல்ல, நம்ம இந்த உவமையை பார்க்கறதுக்கு முன்னாடி ஏன் இயேசு உவமைகளாக பேசினார் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். பிளஸ் நம்முடைய புரிதல் உவமை அப்படின்னா எப்படி புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னா திருச்சபையில ஒரு சில பிரச்சனைகள் உண்டு. ஓகேவா? நார்மலா நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, சாதாரணமா ஒரு விளக்கம் சொன்னா எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா நம்ம சண்டே ஸ்கூல்ல எல்லாம் படிக்கும் போது சொல்லியிருப்பாங்க, உவமை அப்படின்னா என்ன அப்படின்னா, அது பரலோக அர்த்தம் ஒரு பூமியில இருக்கிற ஒரு கதை அப்படின்ட்டு. அதாவது பரலோகத்தை குறித்து ஒரு பூமியில் இருக்கிற உதாரணத்தை வைத்து விளக்குகிற ஒரு காரியம் அப்படின்ட்டு. அது கொஞ்சம் பாதி உண்மை. ஓகேவா? ஆனால் இயேசு அதை பயன்படுத்தும் பொழுது அவர் அநேக காரியங்களை காண்பிக்கும்படி தம்முடைய சர்வாலுமை, அதே மாதிரி மனிதன் அவனுடைய பொறுப்பு என்ன அப்படின்றத விளக்கி காண்பிக்கிறார். இன்னொரு பக்கம் அது ஒரு கூட்டத்திற்கு புரிகிறது, இன்னொரு கூட்டத்துக்கு புரியல. ஓகேவா? ஸோ இப்படிலாம் இருக்கு. அதனால முதலாவது நம்ம என்ன புரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, உவமைனா என்ன அப்படின்னா என்ன? உவமை அப்படின்னா ஒரு விஷயம் அதுக்கு ஒரே ஒரு முக்கியமான மைய கருத்து இருக்கும். அதோடு கூட தொடர்புடைய ஒரு சில கருத்துகள் இருக்கலாம். ஆனா அந்த உவமையோட
முக்கியமான ஒரு கருத்து வந்து அந்த ஓமையில இருக்கும். ஓகே. பட் இதே மாதிரி அநேக விதங்கள், அதாவது உருவகம் அப்படின்னு சொல்லுவாங்க, அலிகாரிக்கல், அதாவது விரிவான உருவகம் இப்படிலாம் சொல்லுவாங்க. இப்போ சும்மா ஒரு உதாரணம் பார்க்கணும் அப்படின்னா, அந்த உருவகத்துக்கு வந்து இயேசு யோவான்ல சொல்றாரு, நானே மெய்யான திராட்சை செடி அப்படின்னா, அவர் ஸ்ட்ரெயிட்டா தன்னை காண்பிக்கிறாரு. அவங்களுக்கு தெரிந்த ஒரு பொருள் திராட்சை செடி. சோ நான் தான் அந்த திராட்சை செடி அப்படின்றத என்ன பண்றாரு, அந்த ஒன்றை மற்றொன்றாக கூறுதல். ஆக்சுவலா மெய்யான ஒரு திராட்சை செடி இருக்கு, ஆனா சொல்றாரு ஆக்சுவலா நான் தான் அந்த திராட்சை செடி, இல்ல நான் தான் உண்மையான திராட்சை செடி அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? இன்னொன்னு வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சிமிலி அப்படின்னு சொல்லுவாங்க, ஒப்பீடு. அதாவது ஒன்றை வந்து அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது வந்து ஒன்ன மற்றொன்றாகவே அதை ரீப்ளேஸ் பண்ணி பார்க்கறது. ஓகேவா? சோ இயேசு சொன்ன நானே மெய்யான திராட்சை செடினா நான் தான் மெய்யான திராட்சை செடி. சோ திராட்சை செடியை தன்னை வச்சு ரீப்ளேஸ் பண்ணிட்டார். இன்னொன்னு வந்து அந்த சிமிலி, அந்த ஒப்பீடு அப்படின்னு சொல்றது வந்து அது என்னன்னா, ஒன்றை மற்றொன்றுக்கு ஒப்பிட்டு காட்டுறது. அதாவது அதை போல, அதாவது மத்தேயுல சொல்றார், சந்தை வெளியில் உட்கார்ந்து இருக்கிற பிள்ளைகளுக்கு நீங்க ஒப்பாருக்கீங்க, நாங்கள் உங்களுக்கு குழல் ஊதினோம் அப்படின்னா, சோ சந்தை வெளியில ஒரு சில பிள்ளைங்க உட்கார்ந்துட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி நீங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்றது ஒப்பீடு. மேஜரா வந்து எங்க தப்பு நடக்கும் அப்படின்னா, இந்த ஓமைகளை வந்து நம்ம வந்து ரொம்ப ஆவிக்குரிய விதத்துல இப்போ அதுல இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு ஒரு உதாரணத்தை வந்து சொல்லுவோம். இது வந்து எப்படின்னா, முதல் நூற்றாண்டிலேயே, அதாவது மூன்றாம் நூற்றாண்டுல மிகப்பெரிய தியாலஜியன் அப்படின்னு சொல்றவர் வந்து அகஸ்டின். ஓகேவா? இன்றைக்கும் இவாஞ்சலிக்கல் அல்லது ரிஃபார்ம்டு அப்படின்னு சொல்லுகிறவர்கள் ரொம்ப அதிகமாய் வந்து ஒரு மனிதன் வேதாகமத்தை புரிந்து கொண்ட ஒரு அந்த நோக்கத்தோடு கூட புரிந்து கொள்ளுகிற அந்த இவாஞ்சலிக்கல்ஸ் அல்லது ரிஃபார்ம்டுன்னு சொல்றவங்க அதிகமாய் பாராட்டுகிற ஒரு நபர் யார் அப்படின்னா அகஸ்டின். ஓகேவா? மார்ட்டின் லூத்தரையே வந்து தி அகஸ்டீனியன் மாங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ அவரே வந்து அந்த நாட்கள்ல என்ன பண்ணியிருக்காங்க, நல்ல சமாரியன் கதையை சொல்லும் பொழுது அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து ஒரு தவறான புரிதலுக்குள்ளாக, நமக்கு எல்லாருக்குமே தெரியும்ல, நாமளே வந்து நல்ல சமாரியன் கேட்கும் பொழுது எருசலேம்ல இருந்து எரிகோக்கு போனான் அப்படின்னா அவன் வந்து ரட்சிக்கப்பட்ட நிலைமையில இருந்து அவன் வந்து பின்மாற்றத்துல போனான். அதே மாதிரி அவன் என்ன பண்ணாங்கன்னா, கல்லர்கள் கையில அவன் வந்து தன்னுடைய பரிசுத்தத்தை விட்டு போனதுனாலதான் கல்லர்கள் கையில வந்து அவன் வந்து மாட்டிக்கொண்டான் அப்படின்றத சொல்லுவாங்க. அப்புறம் நல்ல சமாரியன் வந்து அது வந்து இயேசுவை காண்பிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இயேசு அதை எதற்காக காண்பித்தார் அப்படின்னா, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பெருனிடத்திலும் அன்பு கூறுவாயாக அப்படின்னு சொல்லுகிற பழைய ஏற்பாட்டு கற்பனையை புரிந்து கொள்ளும்படி தன்னிடத்துல கேட்கிற ஒரு நூற்றுக்கு அதிபதிக்கோ அல்லது நியாயசாஸ்திரியோ அவனுக்கு வந்து இயேசு கிறிஸ்து அதாவது எனக்கு மற்றவன் யார் அப்படின்னு சொல்லும் போது நான் யாரை நேசிக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இயேசு இந்த காரியத்தை கொண்டு வர்றார். அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அதுல வந்து 2 காசு கொடுத்தாங்க, ஒன்று வந்து பழைய ஏற்பாடு, ஒன்று வந்து புதிய ஏற்பாடு. இப்படிலாம் வந்து அத வந்து என்ன பண்ணுவாங்கன்னா குழப்புவாங்க. இதே மாதிரி அகஸ்டின் வந்து வேற ஒரு சில காரியங்களை கூட வந்து இந்த உருவகப்படுத்துறதெல்லாம் ரொம்ப அதிகமான குழப்பத்தை வந்து விளைவித்திருக்கிறாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நமக்கு எல்லாருக்குமே அதிகமாக அறிமுகமான ஒரு நபர் வந்து நம்ம ஒரே நிமிஷம் ஜான் பனியன் தெரியும்ல. ஜான் பனியனோட அந்த பில்கிரிம் ப்ரோக்ரஸ் அப்படின்றது, அதாவது
தமிழ்ல சொல்லுவாங்கன்னா வந்து பரலோக யாத்திரையா, ரட்சணிய யாத்திரையோ அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அதுல பாத்தீங்கன்னா அவர் ஜான் பனியன் அந்த கதையை எழுதும் பொழுது அதுல இருக்கிற ஆஹ், நபர் ஒருத்தருக்குமே அவர் பேரிட்டு இருக்கிறது எப்படி பேரிட்டு இருப்பாரு அப்படின்னா, அத வந்து நாம வேற ஒரு அர்த்தத்தை புரிந்து கொள்ளும்படி. சோ அவர் வந்து எல்லாத்துலயுமே வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா, ஆஹ், ஒரு மாற்று கருத்தை வந்து அதாவது அதுல இருக்க ஒரு முக்கியமான அந்த ஹீரோ மாதிரி இருக்கவனுக்கு பேர் வந்து கிறிஸ்டியன் அப்படின்ட்டு. அப்படின்னா என்னன்னா, அவன் வந்து ரட்சிப்பை தேடுகிற ஒரு விசுவாசி அப்படின்னு காட்டுறதுக்கு. அதுக்கப்புறம் இன்னொருத்தருக்கு வந்து பேர் வந்து இவாஞ்சலிஸ்ட் அப்படின்னு வச்சிருப்பாரு. அவர் என்னன்னா வந்து சுவிசேஷத்தை அறிவிக்கிற நபர். அந்த மாதிரி வந்து விசுவாசின்னு ஒரு பேர் வச்சிருப்பாரு. நம்பிக்கை அப்படின்னு ஒரு பேர் வச்சிருப்பாரு. ஓகேவா? அதே மாதிரி வந்து நகரங்களுக்கு எல்லாம் வந்து வந்து பேர் வச்சிருப்பாரு. ஓகேவா? அது வந்து என்னது, சிட்டி ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன், அழிவின் நகரம். ஆஹ் அதுக்கப்புறம் அந்த இருக்கிற கதவுக்கு பேர் வந்து விக்கெட் கேட்டு, வேனிட்டி கேட்டு, அந்த மாதிரிலாம் வந்து பேர் வச்சிருப்போம். அப்ப என்னன்னா ஒன்னொன்னுத்துக்கும் வேற ஒரு காரியத்தை கொண்டு வருகிறது. இப்படிதான் வந்து என்ன பண்ணாச்சு அப்படின்னா திருச்சபை வந்து ஆஹ் அலிகாரிக்கலா அநேக காரியங்களை அவங்க வந்து பேசும் பொழுது மாற்றி தவறான புரிதலுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. அப்ப இந்த பேரபோல் அல்லது பேரபிள் அப்படின்றதான கிரேக்க பதத்துக்கு என்னன்னா ரெண்டு அர்த்தம் சொல்றாங்க. ஒன்று லைக் வந்து அந்த கிரேக்க பதத்துக்கு ஒன்னு பக்கத்துல இன்னொன்னு வச்சு இதுல இருந்து இதை புரிந்து கொள்ள முயற்சி செய்தல். ஓகேவா? இன்னொன்னு வந்து ஆக்சுவலா ஒரு இருண்ட இடத்துல இருக்கிற ஒரு மறைக்கப்பட்ட ஒரு பொருள் அப்படின்ற மாதிரி. இப்போ இன்னும் ஒரு சில தவறான கண்ணோட்டங்கள் என்ன இருக்கு அப்படின்னா, நம்ம திருச்சபைகள்ல இயேசு எல்லாவற்றையுமே ஓமையா பேசினாரு. எதுக்காக ஓமையா பேசினாரு அப்படின்னா வந்து அவங்க வந்து சிம்பிளா புரிஞ்சுக்கிறதுக்காக வந்து ஓமையா பேசினாரு அப்படின்னு நம்ம வந்து சொல்ல கேட்டோம். அதாவது அவர் ஏன் வந்து இந்த மாதிரி கதை சொன்னாரு அப்படின்னா வந்து சிம்பிளா புரிஞ்சுக்கிறதுக்கு. அப்ப சிம்பிளா புரிஞ்சுக்கிறதுக்கு கதை சொன்னாரு அப்படின்னா ஏன் 13வது அதிகாரம் 10வது வசனம், அப்பொழுது சீஷர்கள் அவரிடத்துல வந்து ஏன் அவர்களோடு ஊமைகளாய் பேசுகிறீர் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, உங்களுக்கு அருளப்பட்டது அவர்களுக்கோ அருளப்படவில்லை அப்படின்னு சொல்றாரு. அப்ப இது வந்து எல்லாரும் புரிந்து கொள்ளத்தக்கதாக ஓமை அப்படின்றது வந்து ஏதோ ஒரு சிம்பிளான விஷயம் கிடையாது. இது வந்து இயேசு ஒரு மிகச்சிறந்த போதகர். ஓகேவா? சோ அவர் வந்து போதிக்கிற விதம் வந்து அந்த காரியங்களை புரிந்து கொள்ளுதல் அப்படின்றது ஏதோ குழந்தைக்கு சொல்ற மாதிரி அதுக்காக அவர் சொல்லல. அவர் வந்து அநேக காரியங்களை அதற்குள்ளாக வைத்திருக்கிறார் அப்படின்றத புரிஞ்சு கொள்ளணும். அடுத்தது வந்து இன்னொன்னு என்னன்னா, ஓமைகள் வந்து நாம வந்து அதுக்குள்ள எதையாவது திணிச்சு நாம நினைக்கிற மாதிரியான ஒரு முடிவை கொண்டு வந்துடலாம் அப்படின்ற ஒரு தவறான புரிதல் வந்து இருக்கு. ஆனா இயேசு மலைப்பொழிவுலையோ அங்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இயேசுடைய போதனை மெத்தட்லாம் பாத்தீங்க அப்படின்னா எதையாவது நீங்களா புரிஞ்சுக்குங்க அப்படின்னு வந்து அவங்களுக்கு விட்டுற மாட்டார். ரொம்ப தெளிவாக போதிக்கிற ஒரு காரியத்தை வந்து நம்ம பார்க்க முடியும். ரொம்ப கட்டளையாக போதிக்கிறார். புரியும்படி வந்து பாவம் அப்படின்னா விபச்சாரம்னா என்ன, அதெல்லாம் வந்து ஏதோ மறைச்சிலாம் அவர் வந்து சொல்லல. ஓகேவா? சோ இப்போ இந்த ரெண்டு காரியங்களை வந்து நாம வந்து புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து இப்போ ஒரே நிமிஷம். இப்ப நம்ம இந்த இந்த இடத்துல பார்த்த இன்னொரு காரியம் வந்து என்னன்னா, ஒரு குரூப்புக்கு வந்து புரியுது, இன்னொரு குரூப்புக்கு வந்து புரியாமல் வந்து என்ன பண்றாருன்னா இயேசு பேசுகிறார். இப்போ அந்த புரியாத குரூப்புக்கு யார் புரியாததற்கு காரணம் அப்படின்னா, ஏசாயால சொல்லும் போதும் சொல்றாரு, நான் வந்து இந்த ஜனங்கள்கிட்ட அநேக முறை பேசினேன், இவர்கள் வந்து செவி கொடுக்கல
அப்ப என்ன பண்றாருன்னா தேவன் அவர்கள் இருதயத்தை கடினமாக்குகிறார். இப்ப நம்ம பாக்குற இந்த 13வது சாப்டருக்கு முன்னாடி நீங்க 12 அதிகாரங்களை யோசிச்சு பாருங்களா. 12 அதிகாரங்களை நம்ம யோசிச்சு பார்க்கும் பொழுது இயேசு அவர்களுக்கு நேரடியாக போதித்தார், அற்புதங்களை காண்பித்தார். ஆனால் அவர்கள் என்ன பண்ணல? பரிசேயர்கள் அவர்கள் விசுவாசிக்கவில்லை. அவர்கள் எதிர்த்து நிற்கிறவர்களாகவே இருக்கிறாங்க. அப்ப எதிர்த்து நிற்கிற அந்த நபர்களுக்கு இப்ப இயேசு மெத்தடாலஜிய மாத்துறாரு. அவர்களுக்கு போதிக்கிற முறைமையை என்ன பண்றாருன்னா மாற்றுகிறார். ஆனா தம்மோட கூட தங்கி இருக்கிற, தம்மோடு கூட சுற்றுகிற தம்முடைய அப்போஸ்தலர்களுக்கோ அவங்க கேட்கும் போது அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அவைகளை அதாவது சொல்றாருல 18வது வசனம், ஆகையால் விதைக்கிறவனை பற்றிய உவமையை கேளுங்கள். சோ அவர்களுக்கு என்ன பண்றாருன்னா புரியும்படி இயேசு அப்ப விளக்கி காண்பிக்கிறார். அப்ப 2 காரியம் நடக்குது. ஒன்று, இருதய கடினம் உள்ளவர்களுக்கு அது இன்னும் இருதய கடினத்தை கொடுக்கிற ஒரு காரியமாக மாறுகிறது. இன்னொன்னு, அந்த இருதயம் யார் அவரை தேடுகிறார்களோ அவர்களுக்கு வெளிச்சம் தருகிறதாக இருக்கிறது. அது என்ன பண்ணுதுன்னா அவர்களுடைய கவனத்தை தன் பக்கமாக இழுத்து அவரு இப்போ யோவான் 1வது அதிகாரத்துல 2 பேர் இயேசுவை தேடி போறாங்க. அப்ப கேக்குறாரு, நீங்கள் என்ன தேடுகிறீர்கள் அப்படின்னு. அப்ப கேக்குறாங்க, நீங்க ரபி நீங்க எங்க தங்கி இருக்கீங்க? அப்ப அவரை வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருன்னா அவர்களுக்கு கற்பிக்கிறார். ஓகேவா? அதே மாதிரி இயேசு என்ன பண்றாருன்னா உவமைகள் மூலமாக, நம்ம சொன்ன அந்த நல்ல சமாரியன் உவமை மூலமாக பழைய ஏற்பாட்டில் உள்ள ஒரு சத்தியத்தை கொண்டு புதிய ஏற்பாட்டுல அவர்களுக்கு போதிக்கிறார். நம்ம இன்னொரு காரியத்தை கூட புரிஞ்சுக்கணும். ஒரு சில டைம் ஒரு சில உவமைகள் அவர்களுக்கு, அதாவது சீஷர்களுக்கும் புரிகிறது, பரிசேயர்களுக்கும் புரிகிறது. அந்த ஒரு உதாரணம் நான் சொல்றேன் பாருங்களா. மார்க் 12வது அதிகாரத்துல ஏசாயா 5ல இருந்து திராட்சை தோட்டத்தை கொண்டு தேவன் இயேசு அந்த இஸ்ரவேல் தேவன் உங்களுக்கு குத்தகை கொடுத்தாரு. பட் நீங்க என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய தவறான புரிதலினால நீங்க அவருக்கு எதிர்த்து நிற்கிறீர்கள், அதோடைய விளைவை நீங்க சந்திப்பீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க இயேசு கிறிஸ்துவ கிட்ட அவங்க ஆர்கியூ பண்றாங்கல்ல, அப்படி ஆகாது இருப்பதாக அப்படின்னு சொல்லுகிற அந்த காரியங்களை நம்ம புரிந்து கொள்றோம். ஓகே, மறுபடியும் பவர் வந்துடுச்சு. சோ இப்போ இப்படிதான் அந்த வேதாகம், அதாவது ஒருத்தருக்கு வெளிச்சம் காண்பிக்கிறது, பட் இன்னொருத்தவங்களுக்கு எப்படின்னா அது நியாய தீர்ப்பை காண்பிக்கிற, அல்லது அவர்களுக்கு ஏன்னா அநேக போதனைகளை இயேசு நேரடியாய் போதித்தார். அவர்கள் தொடர்ந்து மறுதளிக்கிறபடினால இப்போ 13வது அதிகாரத்துல இருந்து அவர்கள் கண்கள் காணாமலும் காதுகள் கேளாமலும் அவர்கள் உணர்ந்து குணப்படாமலும் இருக்கும்படி அவர்களுக்கு போதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லுகிற அந்த காரியங்களை நாம புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ ஒரு உவமையை நம்ம படிக்கும் பொழுது நம்ம வேதாகமத்தை எழுதினவர் பரிசுத்த ஆவியானவர், ரைட்? சோ அப்ப பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு அதை விளங்க காண்பிக்க வேண்டும். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு வேதாகமத்தின் அந்த உவமையில நாம என்ன பண்ணிடுவோம், ஒரு சில காரியங்களை திணித்து விடுவோம். அப்ப பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்யும்படி நம்ம என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். அடுத்து அப்படின்லாம் சொல்லிட்டு அப்ப என்ன பண்றாங்கன்னா அவருடைய அம்மாவும் சகோதரரும் அவரை கூப்பிட்டு போயிடுறாங்க. ஸோ இயேசு வீட்டுக்கு போயிடுறாரு.
அன்னைக்கு சாயந்தரமே என்ன பண்றாருன்னா, அதுதான் 13வது அதிகாரத்தின் முதல் வசனம்ல, இயேசு அன்றைய தினமே, அடுத்த நாள்லாம் கிடையாது, அன்றைய தினமே வீட்டிலிருந்து புறப்பட்டு போய் என்ன பண்றாருன்னா, கடலோரத்திலே உட்கார்ந்து, அப்ப இதுக்கு பின்னாடி என்ன நடந்தது அப்படின்ற காரியங்களை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி இயேசு யார்கிட்ட இவைகளை பேசி கொண்டிருக்கிறார், ஆடியன்ஸ் யாரு? இங்க பாத்தீங்கன்னா திரளான ஜனங்கள் இருக்காங்க. சோ இந்த திரளான ஜனங்கள்ல இதுக்கு முன்னாடி இவர்கள் அற்புதங்களை, வானத்திலிருந்து அற்புதங்களை கேட்டவர்கள், இவர்கள்ல பரிசேயர்களும் ஒரு பார்ட்டி. ஓகேவா? அப்ப இயேசு அவர்களை எச்சரிக்கும்படியாகவும் இந்த உவமையை சொல்லுகிறார். அதே மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி அலிகாரிக்கலா அதாவது எருசலேம்ல இருந்து எரிகோ போன இது பிரச்சனை, திருடன் இது பிரச்சனை, அப்புறம் 2 காசு கொடுத்துட்டு போனான்னா அது புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு, இப்படி எல்லாம் திணிக்கிறது இருக்குல்ல. அதுக்கு பதில் அந்த வேத பகுதியிலேயே இயேசு அந்த நோக்கத்தோடு கூடவே ஸ்டார்ட் பண்ணுவாரு, இல்ல அந்த நோக்கத்தை நடுவுல கொண்டு வருவாரு, இல்லைன்னா நோக்கத்தை கடைசியில சொல்லும் பொழுது சொல்லுவார். ஓகேவா? இப்போ லூக்கா 14வது அதிகாரத்துல லூக்கா 18 லூக்கா 18 பாத்தீங்கன்னா, இயேசு ஒரு சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும், அந்த 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 ஒரு வசனத்தை நம்ம படிக்காம சோர்ந்து போகாமல் எப்போதும் ஜெபம் பண்ண வேண்டும் அப்படின்ற அந்த வசனத்தை நம்ம புரிந்து கொள்ளாம, இப்போ ஒரு பட்டணத்துல நியாயாதிபதி இருந்தாரு, அப்ப ஒருத்தங்க விதவை அவங்க கிட்ட போய் முறையிட்டாங்க அப்படின்ற கான்டெக்ட், அந்த ஃபர்ஸ்ட் வசனத்தோட கான்டெக்ட் இல்லாம நாம மற்ற வேத பகுதிகளை படிச்சு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஓ இயேசு கூட இவர மாதிரி பொல்லாத நியாயாதிபதியா இருப்பாரோ அப்படின்ற தவறான காரியத்துக்குள்ள போயிடுவோம். இப்ப இயேசு இங்க கற்றுக் கொடுக்கிறது என்ன அப்படின்னா, சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா 9வது வசனத்துல தங்களை நீதிமான்கள் என்று மற்றவர்களை குற்றவாளிகளை தீர்க்கிற நபர்களை குறித்து இயேசு சொல்லுகிறார். அப்ப ஓமையின் கருத்து இயேசு எதை சொல்ல வந்தார் அப்படின்னு பார்க்கணுமே தவிர, நாம மற்றவங்களுக்கு எதை சொல்ல விழைகிறோம், நம்மளுடைய முடிவு என்ன, அதுதான் சொன்னேன். எல்லா இயேசு கிறிஸ்துவின் போதனைகளும் ஓகே இத நம்ம கேட்டுட்டோம், இனிமே நாம எப்படி வேணா முடிவு எடுத்துக்கலாம் அப்படிலாம் கிடையாது. இட் இஸ் அ வார்னிங். அது ஒரு எச்சரிக்கையோடு கூட தம்மை மையப்படுத்தி, சோ எல்லா உவமைகளுமே இயேசு கிறிஸ்து அல்லது கிறிஸ்துவின் ராஜ்யம், தேவனுடைய மகிமை, இவைகளை மையப்படுத்தி இருக்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஓகேவா? இப்ப நம்ம ஒரு இடத்துல உவமையை படிக்கும் போது புரியல அப்படின்னா, 3 சுவிசேஷ நூல்கள்லயும் சொல்லி இருந்தது அப்படின்னா, நாம என்ன பண்ணணும், மற்ற வேத பகுதிகளையும் வாசித்து எல்லா வேத பகுதிகளின் அடிப்படையிலையும் இயேசு எதை மையமாக போதிக்க வருகிறார் அப்படின்றத என்ன பண்ணணும், நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஓகேவா? சோ நான் என்ன சொன்னேன்னா, ஒண்ணு கான்டெக்ட், அதாவது எந்த பின்னணியம் அல்லது எந்த சூழமைவுல இயேசு அந்த சத்தியத்தை சொல்லுகிறார், அதுல எதை முக்கியமாய் பேச வருகிறார் அப்படின்ற காரியத்தை என்ன பண்ணணும், நம்ம பார்க்கணும். அதை விட்டுட்டு ஒன்னொன்னுத்துக்கும் ஒரு பொருள், ஆவிக்குரிய அர்த்தத்தை சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா, நாம கிராஸ் மிஸ்டேக் பண்ண ஆரம்பிச்சிரும். ஒரு மிகப்பெரிய தவறை என்ன பண்ணுவோம், நம்ம புரிந்து கொள்ளுதல்ல பண்ண ஆரம்பிச்சிரும். ஓகேவா? செகண்ட் நாம இவைகளை படிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அந்த வாழ்ந்த பாலஸ்தீன தேசத்தின் சூழ்நிலையும், அந்த நாட்கள்ல வாழ்ந்த மக்களுடைய கலாச்சார பின்னணி, இவைகளையும் நாம என்ன பண்றது, புரிந்து கொள்ள முயற்சி செய்தல் அப்பதான் புரியும். ஏன் அப்படின்னா, அந்த காலத்துல இருந்த விவசாயம், அப்ப இயேசு ஒரு ஓமே சொல்றாரு, விதை விதைத்தாங்க, இவன் என்ன பண்ணான், பிசாசு களைய விதைச்சிட்டு போயிட்டான்,
அப்ப உடனே சீஷர்கள் கேக்குறாங்க, ஆண்டவரே நாங்க களைகளை எடுத்துட்டோமா அப்படின்றாங்க. இயேசு சொல்றாரு, இல்ல இல்ல, இத வந்து நீங்க கடைசி வரலும் வளர விடுங்க. இப்போ நம்ம ஊர்ல வந்து விவசாயி கிட்ட நம்ம அதை போய் சொன்னோம்னு வச்சுங்களேன், என்னப்பா இது, களைய வந்து நம்ம வளர வளர விட்டோம் அப்படின்னா அது வந்து தானியத்துக்கு போகிற உயிர் சத்தெல்லாம் வந்து அது எடுத்துக்குமே அப்படின்ட்டு. ஆனா ஹிஸ்டாரிக்கலா என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த நாட்கள்ல இருந்த அந்த அந்த பர்டிகுலரா பாலஸ்தீன தேசத்துல இருந்த அந்த கலை, அது பார்க்கறதுக்கு கோதுமை மணி மாதிரியே இருக்கும். அப்ப இயேசு அதனாலதான் சொல்றாரு, நீங்கள் களைய பிடுங்கும் போது நீங்க கதிரையும் சேர்த்து பிடுங்கிடுவீங்க அப்படின்றாரு. ஓகே, அப்ப அந்த பின்னணியம், அந்த அவர்களுடைய வாழ்க்கை முறை, அவளுடைய கலாச்சார முறை, அவளுடைய இயற்கை வந்து எப்படி இருந்தது அப்படின்ற காரியங்களையும் நம்ம என்ன பண்ணணும், புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி இயேசு சொல்லுகிற மெஜாரிட்டி ஆஃப் தி உவமைகள் வந்து எதுக்காக சொல்றாரு அப்படின்னா, தேவனுடைய ராஜ்யம், அதாவது தான் ராஜாவா இருக்கிற ஓகேவா, அந்த ராஜ்யத்தின் மேன்மை என்ன, அந்த ராஜ்யத்தை சுற்றி நிகழ்கிற நிகழ்வுகள் என்ன அப்படின்ற மாதிரியான காரியங்களை பழைய ஏற்பாட்டுல இருந்து கொண்டு வர்றாரு. புதிய ஏற்பாட்டுல இதன் பின்பு நடக்க போகிற காரியங்களை வந்து அவர்களுக்கு சொல்லுகிறார். சோ அப்ப அதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா புரிந்து கொள்ளணும். அதே மாதிரி எல்லா ஓமைக்கும் ஒரு முக்கியமான கருத்து இருக்கும். இப்போ ஒரு நம்ம வந்து சைக்கிள்ல வந்து இல்ல பைக்ல வந்து வீல் இருக்கு அப்படின்னா அதுக்கு சென்டரா ஒரு ஆக்சில் இருக்கும், கரெக்டா? அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அதை விட்டுட்டு நம்ம வந்து ஸ்போக்ஸ் எல்லாம் அதை சுத்தி இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா அதோட மைய கருத்து வந்து என்ன அப்படின்றத மிஸ் பண்றோம். நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த லூக்கா 15வது அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து அந்த இளைய குமாரனை குறித்து கதை சொல்லுகிறார், அல்லது காணாமற் போன ஆட்டை குறித்ததான ஒரு ஓமையை சொல்லுகிறார், காணாமற் போன காசு குறித்ததான ஒரு ஓமையை சொல்லுகிறார். ஓகேவா? சோ இப்போ இந்த காணாமற் போன காசின் ஓமையை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் யூதர்களுடைய பின்னணி, ஓகேவா, யூதர்களுடைய பின்னணி, ஒரு ஸ்திரீ வந்து ஏன் 10 வெள்ளிக்காசு வச்சிருப்பாங்க அப்படின்ற அந்த காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி இயேசு அதை ஆரம்பிக்கும் போதே சொல்றாரு, அங்க என்ன பிரச்சனை அப்படின்னா வந்து இவர் பாவிகளிடத்தில் அன்பு கூறுகிறார். அப்ப இயேசு தான் எவ்விதமான பாவிகளை நேசிக்கிற தேவனாய் இருக்கிறேன், அதாவது ஒரு பாவி மனம் திரும்பி தன்னிடத்திலே வரும் பொழுது எவ்விதமான மகிழ்ச்சி தனக்கு உண்டாகிறது, அல்லது பரலோகத்திலே உண்டாகிறது, அல்லது தேவதூதர்கள் மத்தியிலே உண்டாகிறது அப்படின்றத காண்பிக்கும்படிக்கு இயேசு என்ன பண்றாருன்னா அந்த ஓமையை வந்து சொல்றாரு. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஒரு சில இடங்களில இயேசுவே வந்து ஆக்சுவலா வந்து அலிகாரிக்கலான ஒரு காரியங்களை வந்து கொண்டு வர்றாரு. ஓகேவா? இன்னொன்னு வந்து இந்த அலிகாரிக்கலா போகும்போது இன்னொரு உதாரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அகஸ்டின் பண்ண இன்னொரு சின்ன, அதாவது பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா, லூக்கா 14வது அதிகாரத்துல 16வது வசனம் வந்து என்ன சொல்லுது, அந்த ஒரு பெரிய மனுஷன் வந்து விருந்தை ஆயத்தம் பண்ணி அநேகரை அழைப்பித்தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்கல்ல. அதுல வந்து வேறொருவன் 5 ஏர் மாடுகளை கொண்டான் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, இது வந்து அந்த 5 ஏர் மாடு அப்படின்றது வந்து மனிதர்களுடைய ஐம்புலன்கள், அதாவது கண், காது, மூக்கு, தொண்டை, தோல், இந்த மாதிரி காரியங்கள். சோ வந்து உணர்வுகளை கட்டுப்பட்டு ஆக்சுவலா கான்டெக்சுவலா இயேசு அதை சொல்ல வரல. நான் இப்ப இத சொல்றதுனால வந்து அகஸ்டின் வந்து ஒரு ரொம்ப என்ன சொல்றது, ஒரு தாழ்ந்த இல்ல, அகஸ்டின் வந்து நம்முடைய புரிதல்லாம் வந்து அவருடைய புரிதலுக்கு பக்கத்திலே போக முடியாது, அவ்வளவு தூரம் பரிசுத்த ஆவியானவர் அவரை பயன்படுத்தி இருக்கிறார். பட் இந்த காரியங்கள்ல ஒரு சில அந்த ஓவரா அலிகாரிக்கல் பண்ணி அந்த மாதிரி தவறுகள் நடந்திருக்கு. ஓகேவா? பட் அதன் பின்புதான் வந்து மேபி 15வது நூற்றாண்டுல கால்வின் இவங்க எல்லாம் வந்தப்பதான் வந்து அந்த உவமைகளை வந்து எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற அந்த இவாஞ்சலிக்கல் அவேக்னஸ் வந்து
வருகிறது. அதன் பின்பு ஜூலிச்சர் அப்படின்னு சொல்லுகிற இன்னொரு வேத பண்டிதரும் வந்து நம்ம வந்து ஏன் அலிகாரிகளா பார்க்க கூடாது அப்படின்ற காரியங்களை வந்து என்ன பண்றாங்க, கொண்டு வராங்க. சோ இப்போ நம்ம வந்து ஓமைனா என்ன, ஓமைய வந்து எப்படி பார்க்கணும், எப்படி பார்க்க கூடாது அப்படின்ற காரியங்களை வந்து நம்ம என்ன பண்ணோம், இவ்வளவு நேரம் வந்து நம்ம பேசணும். நாம இப்ப தொடர்ந்து என்ன பண்ணலாம், இந்த வேத பகுதியை மத்தேயு 13வது அதிகாரத்தின் வேத பகுதியை நம்ம என்ன பண்ணலாம், ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் மாத்திரம் பார்க்கலாம். நம்ம வருகிற வாரத்துல ரொம்ப இன்டெப்தா நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? சோ இத வந்து இயேசு வந்து தம்முடைய அந்த ஜனங்களுக்கு போதிக்கிறார். அங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, திரளான ஜனங்கள் இருக்காங்க. இயேசு இதை போதித்த இடம் வந்து ஒரு கடலோரத்துல ஒரு படகுல உட்கார்ந்துட்டு இயேசு இதை போதிக்கிறார். ஓகேவா? இத போதிக்கும் பொழுது அவர் என்னன்னா அநேக விசேஷங்களை, அப்ப ஒரு காரியம் இல்ல, அநேக விசேஷங்கள். ஓகேவா? சோ முக்கியமான தகவல்கள், அது முக்கியமான மனிதன் கீழ்ப்படிய வேண்டிய காரியங்களை வந்து இயேசு அவர்களுக்கு சொன்னார். இப்போ வந்து இந்த இடத்துல விதைக்கிற ஒரு நபர் இருக்கிறாரு. விதை விதைக்கப்படுகிறது. அப்ப விதையில வந்து வித்தியாசம் கிடையாது. எல்லா இடத்துலயும் ஒரே விதை தான் விதைக்கப்படுகிறது. விதைக்கிற நபரிலே வித்தியாசம் இல்லை. ஆனால் விதைகள் போய் விழுகிறதான அந்த விதைக்கப்படுகிறதான இடங்கள் வந்து 4 விதங்களாக காண்பிக்கப்பட்டுள்ளது. இயேசு இத சொல்லி முடிச்ச உடனே என்ன பண்றாருன்னா 9வது வசனம், கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். இப்ப வந்து நம்ம கிட்ட வந்து யாராவது இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், பயங்கர நக்கலுங்க உங்களுக்கு. என்ன எங்களுக்குன்னா காது இல்லையா, எங்களுக்கு எல்லாம் காது கேட்காதா, இப்படி எல்லாம் சொல்லுவோம். நாம இந்த வசனத்தையுமே வந்து யூதர்கள் வந்து அந்த நாட்கள்ல எப்படி புரிந்து கொண்டார்கள் அப்படின்ற அந்த காரியத்தோடு கூட நம்ம என்ன பண்ணோம், புரிந்து கொள்ளணும். ஒரு உதாரணத்துக்கு வந்து நான் சொல்றேன் பாருங்களா. உபாகமம் 6வது அதிகாரத்துல இயேசு ஒரு காரியத்தை சொல்றாரு. உபாகமம் 6வது அதிகாரம் திருப்பிங்களா. உபாகமம் 6வது அதிகாரம் 4வது வசனம். இயேசு சொல்றாரு, இஸ்ரவேலே கேள் அப்படின்னு சொல்றாரு. என்னது? இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் அப்படின்னு சொல்லிட்டு 5வது வசனம், நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இப்போ இது வந்து இஸ்ரவேலே கேள் அப்படின்னு சொல்லும்போது சும்மா காதுல கேட்டுட்டு விட்டுட்டு போறதுக்காக சொல்றாரா? அப்படி கிடையாது. அவர் கட்டளையாக சொல்லுகிறார், இஸ்ரவேலே கேள், இத நீ கேட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீ என்னிடத்திலே அன்பு கூறும்படி கீழ்ப்படிய வேண்டும். you have to respond, you have to obey. நீ வந்து எனக்கு வந்து மறு உத்தரவு, நான் கேட்டுட்டேன், நான் கேட்டதை புரிந்து கொண்டேன், நான் புரிந்து கொண்டு நான் உமக்கு கீழ்ப்படுகிறேன் அப்படின்ற ஒரு ரெஸ்பான்ஸ். இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து ஐ திங்க் உபாகமம் 29வது அதிகாரம் நினைக்கிறேன். உபாகமம் 29வது அதிகாரத்திலையும் 4வது வசனம் பாத்தீங்க அப்படின்னா அங்க என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன். ஆகிலும் கர்த்தர் உங்களுக்கு உணரத்தக்க இருதயத்தையும் காணத்தக்க கண்களையும் கேட்கத்தக்க காதுகளையும் இந்நாள் வரைக்கும் கொடுக்கவில்லை. பாருங்களேன், இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்ட மோசே பேசுகிறான். கரெக்டா? ஓரேவிலே இஸ்ரவேல் புத்திரரோடு பண்ணிக்கொண்ட உடன்படிக்கை இல்லாமல் 1வது வசனத்துல இருந்து, மோவாபின் தேசத்திலேயே அவர்களோடு உடன்படிக்கை பண்ண கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்ட வார்த்தைகளிலே மோசே இஸ்ரவேலர் எல்லாரையும் வரவழைத்து அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்தில் உங்கள் கண்களுக்கு முன்பாக பார்வோனுக்கும் அவனுடைய எல்லா ஊழியக்காரருக்கும் அவனுடைய தேசம் முழுவதற்கும் கர்த்தர் பெரிய சோதனைகளையும் பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் கண்ணார கண்டீர்களே. பாத்தீங்க பிசிக்கலா, ஆனால் உங்களுடைய இருதயத்துல அதற்கு ஏற்ற மாற்றம் இருக்கா அப்படின்னா, ஆகிலும் கர்த்தர் உங்களுக்கு உணரத்தக்க இருதயத்தையும் காணத்தக்க கண்களையும்
கேட்கத்தக்க காதுகளையும் இந்நாள் வரைக்கும் கொடுக்கவில்லை. அப்ப அந்த கேளுங்கள் அப்படின்னு வந்து கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் அப்படின்னா யாருக்கு அந்த கீழ்ப்படியும்படியாய் அவர் தங்களை ஒப்பு கொடுத்து இருக்கிறார்களோ அவர்களை குறித்து பேசுகிறார். ஓகேவா? சோ இந்த கேட்கிறதற்கு காது யாருக்கு திறக்கப்படும் அப்படின்றத நாம வந்து இயேசு கிறிஸ்துவின் சர்வ ஆளுமை அல்லது தேவனுடைய சர்வ ஆளுமை. ஏன் அப்படின்னா நம்ம 2 கொரிந்தியர்ல நாம படிக்கிறோம். 2 கொரிந்தியர் என் கூட வந்து திருப்பிக்கிட்டீங்க அப்படின்னா அங்க சொல்றாரு ஆவிக்குரியவன் அப்படின்னு சொல்றாருல. 9வது வசனத்துல இருந்து பாத்தீங்கன்னு நினைச்சீங்களா, இல்ல 7வது வசனத்துல இருந்து பாருங்க, 6வது வசனத்துல இருந்து படிக்கிறது நல்லது. நான் வாசிக்கிறோம். அப்படி இருந்தும் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம், இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, அழிந்து போகிற உலக இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல. பரிசுத்தாவியானவர் பவுல் மூலமா எப்படி பேசுகிறார் அப்படின்னா மாம்சத்திலே வெளிப்பட்ட தேவனும் எப்படி பேசி இருப்பார் அப்படின்றத யோசிச்சு பாத்துங்க. அப்ப இயேசு அங்க பேசுகிற காரியம் வந்து தேவ ஞானம். அது இதுக்கு முன்னாடியே சொல்றாருல, சாலமோனிலும் பெரியவர் அவர், யோனாவிலும் பெரியவர் அவர். ஓகேவா? 7வது வசனம், உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமா இருந்த ரகசியமான தேவ ஞானத்தை பேசுகிறோம். சோ இன்னொரு உதாரணம் வந்து நான் சொன்ன பழைய ஏற்பாட்டு காரியங்களே அந்த மறைக்கப்பட்டவைகளை இயேசு என்ன பண்றாரு அப்படின்னா உவமைகளாக அவர்களுக்கு பேசுகிறார் அப்படின்றதுக்கு மத்தேயு 13வது அதிகாரம் 35வது வசனம் சொல்லுகிறது, என் வாயை உவமைகளினாலே திறப்பேன், உலக தோற்றம் முதல் மறைபொருளானவைகளை வெளிப்படுத்துவேன் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அப்ப இயேசு உவமையாய் பேசுகிறதற்கான இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா உலக தோற்றத்திற்கு முன்பே தேவன் ஒரு சில காரியங்களை ஏற்படுத்தி அதைகளை மறைத்து வைத்திருந்தார். இயேசு மாம்சத்திலே வெளிப்பட்ட போது அவைகளை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவர் என்ன பண்றாருன்னா தொடர்ந்து வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறார். இப்ப நம்ம மறுபடியும் 1 கொரிந்தியருக்கு போயிடலாம். 7வது வசனம் படிச்சிட்டோம். 8வது வசனம், அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை, அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே. 9, எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்திலே தோன்றவில்லை. ஆனா நமக்கோ காதுள்ளவன் கேட்க கடவன், கேட்கிறதற்கு காதுள்ளவன். வெறும் ஒரு பிசிக்கலா சொல்ல, காதுள்ளவன் கேட்க கடவன் இல்ல, காது இருந்தா எல்லாருக்கும் கேட்கும். ஆனா கேட்கிறவன், கேட்கிறதற்கு காதுள்ளவன், அதாவது கீழ்ப்படியத்தக்க இருதயம் உள்ளவன். ஓகேவா? அது யாருக்கு நடக்கும் அப்படின்னா நம்ம இப்போ கிறிஸ்தவுல உள்ள மறுபடியும் பிறந்து இருக்கிறபடினாலே நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். சோ இது தேவனுடைய கிருபை அப்படின்றத நாம வந்து புரிந்து கொள்ள வேண்டும். ஆக்சுவலி டான் கார்சன் அப்படின்னு சொல்றவர் வந்து ஒரு முக்கியமான 3 காரியங்களை வந்து நம்ம ஓமைகளை படிக்கும் பொழுது நமக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்றாரு. என்ன அப்படின்னா அந்த 3 காரியங்களை இன்னைக்கு பார்த்துட்டு நம்ம நிறுத்திக்கலாம். நம்ம வந்து ஆச்சரிய மிகுதியினால, அதாவது இவ்வளவு ஞானமாக இயேசு மறைபொருள்களை வெளிப்படுத்துகிறாரே, அல்லது பரிசுத்த ஆவியானவர் இவ்வளவு நுட்பமாக வேதாகமத்தை வடிவமைத்து தம்முடைய ஞானத்தை அந்த இன்காம்ப்ரிஹென்சிபிள் காட், அதாவது அந்த எல்லையற்ற விதத்திலே புரிந்து கொள்ள முடியாத பரம்பொருளாகிய தேவனை நாம் அதாவது நாம் தெரிந்து கொள்ளும்படி அல்லது நாம் அறிந்து கொள்ளும்படி அவர் தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறாரே அப்படின்ற காரியங்களை இந்த ஓமைகள் வழியாக நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது நாம் தேவனை ஆராதிக்கிறவர்களாக மாற வேண்டும் அப்படின்ற ஒரு காரியம். 2வது, இயேசு என்ன பேட்டர்னை ஃபாலோ பண்ணாரு. இயேசு இன்னொரு இடத்துல சொல்லும் போது சொல்றாருல, நீங்கள் புறாக்களை போல கபடற்றவர்களும் சர்ப்பங்களை போல வினா உள்ளவர்களுமா இருங்கள். அப்ப இயேசு இவ்வளவு நாள் வந்து வெளிப்படையாய் பேசிக்கொண்டே வந்தார். இப்போ என்னன்னா மறைமுகமாக மறைபொருளாக பேசுகிறார். சோ நாமளுமே கரெக்டான டிசன்மெண்டோட இருக்கணும். எது பன்றி அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா அந்த பன்றிக்கு முன்னாடி போயிட்டு நம்ம டாக்ட்ரினல் ஆர்கியூமெண்ட்ஸோ
இல்ல அந்த பண்டிகைக்கு முன்னாடி வந்து தேவனுடைய முத்துக்களையோ வந்து போடுகிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. அது வந்து பீறி தான் போடும். அது வந்து இல்ல, அவர்களுடைய இருதயம் வந்து இன்னும் அதிகமாக கடினமாகும். பார்வோனுடைய இருதயம் எப்படி கடினமாகி தேவனுடைய கோபத்தின் தண்டனைக்கு ஆளானானோ அந்த மாதிரி அவர்கள் இருதயம் என்ன ஆகுதுன்னா கடினமாகும். ஓகேவா? சோ அதனால நம்ம வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும். மூன்றாவது, இப்போ அந்த 13வது அதிகாரம் 16வது வசனம் படிச்சோம்ல, உங்கள் கண்கள் காண்கிறதினாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதினாலும் அவைகள் பாக்கியம் உள்ளவைகள். இப்ப நம்ம 1 கொரிந்தியர் 2ல படிக்கும் போது நம்ம வாசிச்சோம், நமக்கோ தேவன் அவைகளை, பரிசுத்த ஆவியானவர் அவைகளை வெளிப்படுத்தினார். அப்ப நமக்கு ஊமைகள் சரியாய் புரியும் பொழுது நமக்குள் என்ன வேணும் அப்படின்னா, ஆண்டவரே நான் அன்வர்தி ஆண்டவரே, தாழ்மையோடு கூட ஆண்டவரே நான் உங்களுக்கு நன்றி சொல்றேன் ஆண்டவரே, நீங்க எனக்கு ஏன் ஆண்டவரே புரிய வைக்கிறீங்க? எனக்கு புரிந்து கொள்ள முடியாத ஒரு காரியத்தை ஒரு பலவீனமான எனக்கு இவைகளை நீங்கள் புரிய வைக்கிறீங்களே அப்படின்ற ஒரு நன்றி உணர்வு வரணும். ஓகேவா? சோ இந்த காரியங்களோடு கூட நாம இன்றைக்கு நம்முடைய வேத பாடத்தை வந்து நம்ம நிறுத்தலாம். தொடர்ந்து நம்ம வருகிற நாட்கள்ல நம்ம தொடர்ந்து இந்த வேத பகுதிகளை பார்ப்போம். சோ விசேஷமா நீங்க ஜெபத்தோடு கூட வாங்க. பிரபா பிரேயர் பண்ணுவோம்.